செல்வக்கண்ண அடிப்பட்ட பாம்பு மாதிரி போனாருப்பா. போனவரு கங்காவை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்காக தான் இங்க மாத்தல் வாங்கிட்டு வராரு. உன் கற்பனை நல்லாதாம்மா இருக்கு, இருந்தாலும் நாம உஷாரா இருக்கணும். நீ சொல்றத உத்தரவாதமா எடுத்துக்கிட்டு நாம அஜாகிரதையா இருந்துடக்கூடாதுமா. கலெக்டர் ஆபீஸ்ல அவங்க நெருக்கமா இருக்காங்களா இல்ல நெருப்பாவே இருக்காங்களான்னு கண்காணிக்க ஒரு ஆளை போடணுமா. அங்கேயும் நாம அவங்கள குழப்பிக்கிட்டே இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் குழப்பம் பண்ண முடியுமா? கலெக்டர் ஆபீஸ் என்னமா கலெக்டர் ஆபீஸ். அந்த ஆயக்குடி குடும்பத்தை அடிக்கிறதுக்கு நான் அந்த கடவுள்கிட்டயே போய் குழப்பம் பண்ணுவேம்மா. வேணும்மா, அங்க நமக்கு ஒரு ஆள் வேணும். அவன் நம்ம கைக்கு கருவியா இருக்கணும். ஆண்டவனும் அரசாங்கமும் அவங்கள செக்க நினைச்சாலும் நான் சேர விட மாட்டேம்மா. அந்த கங்காவோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். வாழ்ற வாழ்க்கையில இருக்கவே கூடாதுமா, இருக்கவே கூடாது. நம்ம பழைய கலெக்டர் வராருப்பா. என்ன வேலையும் சீக்கிரம் வழக்கத்தை விட கங்கா மேடம் முகம் இன்னைக்கு பொலிவா இருக்கு. இருக்காதா பின்ன? நாம கலெக்டர் வராருன்னு காத்துட்டு இருக்கோம். மேடம் அவங்க ஹஸ்பண்ட் வராங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க திரும்பவும் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா வந்தது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க இங்க இருந்த வரைக்கும் இந்த மாவட்டத்தோட நிர்வாகம் சிறப்பா இருந்துச்சு. நீங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதும் நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். உங்க வருத்தத்தை போக தான் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர். அப்படிங்களா? நீங்க திரும்பவும் இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இருக்கட்டும். நன்றி. ஹலோ. இந்தாங்க சார். நீங்க திரும்பவும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சார், என் பேர் ஆலவன் தான். இங்க ஹெட் கிளர்க்கா இருக்கேன். ஓ, அப்படியா? இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நன்றி. நீங்க இந்த மாவட்டத்துக்கே திரும்பி வரணும்னு நான் பெரிய கோவில்ல 2 தடவை அர்ச்சனை பண்ணேன் சார். ஓ, அப்படியா? அப்ப இது கவர்மெண்ட் கொடுத்த டிரான்ஸ்ஃபர் இல்ல, அந்த கடவுள் கொடுத்த டிரான்ஸ்ஃபர்னு சொல்றீங்க. வணக்கம். வாழ்த்துக்கள் சார். எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நானும் உங்களை ஒருத்தன். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இது எங்க மரியாதை, சந்தோஷத்துக்காக பண்றோம் சார். மக்களுக்காக உழைக்கிற உங்களுக்கு நாங்க கொடுக்குற சின்ன கௌரவம் சார். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நான் உங்களோட பிஏ வைத்தியநாதன். ஐ see. குட். மிஸ்டர் வைத்தியநாதன், இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் என்ன? தலைமை செயலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டியா நான் என்னெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும்? ராஜு. எஸ் மேடம். இதை நான் கொடுத்தேன்னு கலெக்டர் சார் மேடம் கொடுத்துருங்க. என்ன இது? பொது இடத்துல கூட மேடம் மேல கோவத்தை காட்டுறாரு. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அது அவங்க பர்சனல் விஷயம், நமக்கு எதுக்கு வம்பு? வா போலாம்.
அத்தை அத்தை என்னக்கா நாங்க வந்தது கூட தெரியாம யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்க? யோசனை இல்ல கற்பகம், கவலையா இருந்தேன். என்னக்கா கவலை? நம்ம வீட்டுல கவலைக்கா பஞ்சம். அதான் ரூம் ரூமா அடைஞ்சு கிடக்கே. எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்ப எல்லாத்தையும் இழந்து எழ வீடு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அடி மேல அடி விழுந்தா கடவுளே தாங்கிக்க மாட்டாரு. பாவம் கற்பகம், நீ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு செல்வக்கண்ணன் இங்க மாத்தலாகி வேற வந்திருக்கான். என்னக்கா இது? என் மகன் இங்க வந்தது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. அத போய் கஷ்டம்னு சொல்ற? இல்ல கற்பகம், செல்வக்கண்ணன் சென்னையில இருந்ததுதான் நல்லது. அவன் அங்கதான் இருந்திருக்கணும். என்னக்கா சொல்ற? என் மகன் கண் காணாத இடத்துல இருந்தது உனக்கு சந்தோஷமா? அவன் கண் காணாத இடத்துல மட்டும் இல்ல கற்பகம், கங்காவை விட்டு தூரமாவும் இருந்தான். அவன் எங்கேயோ இருந்தான், இவ எங்கேயோ இருந்தா, நாம சந்தோஷமா இருந்தோம். இந்த கவர்மெண்ட் தேவையில்லாம மாத்தல கொடுத்து இங்க வந்த அவன் மனசு மாறிடுமோன்னு பயமா இருக்கு. இப்போ கங்காவும் செல்வக்கண்ணனும் ஒரே இடத்துல வேலை பார்க்க போறாங்க. பத்தும் பத்தாததுக்கு அவன் கலெக்டர், இவ சப் கலெக்டர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கலந்துக்காம வேலை பார்க்க முடியுமா? அந்த கங்கா தன்னை இந்த வீட்டுல நுழைச்சுக்கிறதுக்காக சென்னைக்கு போய் செல்வக்கடனை பார்த்தவ. தூரத்துல இருந்தப்பவே அவனை துரத்தினவ பக்கத்திலேயே வந்தப்ப சும்மா விட்டுடுவாள என்ன? இந்த கங்கா எதுக்கும் துணிஞ்சவ. தன்னோட நல்லதுக்காக எது வேணாலும் செய்வா. இந்த நாட்டுல எவ்வளவோ மாவட்டங்கள் இருக்கிறப்ப செல்வக்கண்ணன் அங்கெல்லாம் போகாம ஏன் தான் இங்க வந்தானோ? அத்தை, இது என்ன அவர் இஷ்டமா? அரசாங்கம் எங்க போன்னு சொல்லுதோ அங்க மாமா போய் தானே ஆகணும். என்னக்கா ஏதேதோ சொல்லி என்ன கலவரம் பண்ற? நான் உன்னை கலவரம் பண்றதுக்காக சொல்லல கற்பகம். கடவுள் திரும்பி கங்காவை இங்க கொண்டு வந்து எங்க நிறுத்திட்டு வரோங்கிற பயத்துல சொல்றேன் கற்பகம். சேராத இடத்துல சேர்ந்தா வராத கஷ்டம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம புள்ள செல்வக்கண்ண அந்த மாதிரி போக கூடாத இடத்துக்கு இல்ல போயிருக்கா. நடந்தது நினைச்சு செல்வக்கண்ண 4 நாள் இல்ல 1 வாரம் கோவமா இருப்பான். 10 நாள் போயிடுச்சுன்னா கோவம் கொஞ்சம் குறையும். அப்படி குறையற நேரத்துல அவ சொக்கு பொடியில இவனை சிக்க வச்சிருவாளே. 4 நாள் மூக்க சிந்தி நீல கண்ணீர் அவன் கிட்ட வடிச்சா செல்வக்கண்ணனுக்கு நீ சொன்னது ஞாபகம் இருக்குமா இல்ல நான் சொன்னதுதான் ஞாபகம் இருக்குமா? செல்வக்கண்ணனை பத்தி சொல்லவே வேணாம். எடுப்பார் கைப்பிள்ளை. தண்ணி மாதிரி குடத்துல எடுத்தா குடமா நிக்கும், பக்கெட்ல எடுத்தா பக்கெட்டா நிக்கும். பாத்துக்கண்ணா, நான் என்னக்கா பண்றது? நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, பேசாம இந்த வேலையே வேண்டான்னு ராஜினாமா பண்ண சொல்லட்டுமா? என்னது? யாருக்கோ பயந்துகிட்டு மாமாவோட படிப்பை அவமானப்படுத்த பாக்குறீங்க? மாமா அதெல்லாம் ஒண்ணும் மனசு மாற மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க. ஏய், இங்க பாரு, செல்வக்கண்ணன் மனசு மாறாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. உடச்சே சொல்றேன், மெதுவா நீ கங்கா இடத்துக்கு வந்துடணும். நான் சொல்றது புரியலையா? கங்கா இந்த வீட்டுல இருந்தப்போ செல்வக்கண்ணன் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணாலோ அத நீ பண்ணணும். ஆமா மணிமேகலை, ஆமாமா. இந்த நிமிஷத்துல இருந்து என் மகனை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் அவன் மனசு கோணாம பாத்துக்கணுமா? அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட கங்காவை பத்தின நினைப்பு வந்துடக்கூடாது. அப்படி வந்தா அது நான் செத்ததுக்கு சமம். அத்தை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பயமா இருக்கு. இன்னொரு அதிர்ச்சியை தாங்குற சக்தி
என் இதயத்துக்கு இல்ல. எனக்கு என் செல்வ கண்ணு வேணும். திரும்பவும் அந்த ஏமாத்து கறிக்கிட்ட அவசிக்கிடக்கூடாது. இது பாரு, நான் உன்னை நம்புறேன். நீதான் செல்வ கண்ண கங்கா பக்கம் போகாம பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் நான் நிம்மதியா இருக்க போறேன். ஏம்மா, சொன்ன மாதிரி பாத்துக்கவே இல்ல. நீங்க தைரியமா இருங்க அத்தை. நான் மாமாவை பத்திரமா பாத்துக்கிறேன். அது போதும், நான் நிம்மதியா இருப்பேன். அழாதீங்க அத்தை. பொறுப்பை உன் கையில ஒப்படைச்ச நம்பிக்கையில அவன் நிம்மதியா போறா. நீ பொறுப்பு இல்லாம நடந்து அவன் நிம்மதியை மொத்தமா கெடுத்துறாத. ம்? கங்கா, பாலிந்த. கங்கா, என்னம்மா? நீ வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை வேலையில சேர்ந்துட்டாராம்மா? சேர்ந்துட்டாருமா. உன்னை பார்த்தாராம்மா? பார்த்தாருமா. உன்கிட்ட நல்லா பேசினாரா? பேசினாருமா. பழைய மாதிரி பேசினாரா இல்ல வேலை சம்பந்தமா பேசினாரா? இப்போ உனக்கு என்னம்மா? அவர் என்ன வெறுத்து பேசினாரா இல்ல என்ன வேதனைப்படுத்துற மாதிரி பேசினாரான்னு உனக்கு தெரியணும், அதானே? அவர் என்ன வெறுக்கவும் இல்ல வேதனைப்படுத்தவும் இல்ல. இயல்பாதான் இருந்தாரு, இயல்பாதான் பேசினாரு. நான் தந்த பொக்கையும் அவர் வாங்கிட்டாரு. தேங்க்ஸ் கூட சொன்னாரு. நிஜமாவாம்மா? பின்ன என்னம்மா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆமாக்கா. ஆமாக்கா, நீ போய் தான் சொல்ற. உன் கூட வர டவாலி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லார்கிட்டயும் பொக்கே வாங்கின அவரு உன்கிட்ட பொக்கே வாங்கலையாமே? அவர் உன்னை நிமிந்து கூட பார்க்கலையாமேக்கா? அத கேட்டதுல இருந்து நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்க்கா. ஏங்கா, மாமா உன்னை மனைவியா பார்க்க வேண்டாம், ஒரு சக மனுஷியா மதிச்சிருக்க வேண்டாமா? நீ ஒரு சப் கலெக்டர், மரியாதை நிமித்தமா அவரை வரவேத்தா அந்த மரியாதையை அவர் தட்டி கழிக்கலாமாக்கா? அவர் படிச்ச அதே படிப்பதா நீயும் படிச்சிருக்க. அவர் உன்னை அவமானப்படுத்தலக்கா, உன் படிப்பையும் பதவியும் அவமானப்படுத்திருக்காரு. மனசுக்குள்ள 1000 சொந்த பிரச்சனை இருந்தாலும் பொது இடம்னு வந்துட்டா நாகரிகமா வெளியில காட்டாம நடந்துக்கணும். மாமாக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லக்கா. சாரு, எனக்கு ஆதரவா பேசுறேன்னு
அவரை அவமானப்படுத்தி பேசாத. அவர் அலட்சியம் பண்ணதை நானே பெருசா எடுத்துக்காதுப்ப. நீ எதுக்காக அடி இவ்வளவு வருத்தப்படுற? அதுக்கு இல்லக்கா. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. இதுல அம்மாவும் அப்பாவுமே குறுக்க வராதப்ப நீ ஏன்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அவருக்கு என் மேல இருக்கிற கோவம் ஒரு நாள் ஒரு வாரத்துல ஆடுற கோவம் இல்ல, மெதுவாதான் ஆறும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பொறுமையா தான் காத்துட்டு இருக்கணும். சாரிக்கா, உன் மேல இருக்கிற பாசத்துல. அம்மா, சாரு சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குழப்பிக்காதம்மா. அவர் குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவம் வந்தா உடனே கோவப்பட்டுடுவாரு. அதுக்காக வருத்தப்பட்டா அடுத்த நிமிஷமே சாரி சொல்லி வருத்தப்பட்டுடுவாரு. அவருக்கு என் மேல விருப்பம் வர அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நாச்சியார் அக்கா சொன்ன மாதிரி நீ மெல்ல மெல்ல அவரை மாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எதுக்கும் நான் மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப வேணாமா? இல்லம்மா, அவர் இப்பதான் திரும்ப வந்திருக்காரு. நாம போய் பார்க்கலன்னா அது மரியாதையா இருக்காது. இந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு போனா நமக்கு தாமா மரியாதை இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா. நீங்க அங்க போவேனா, நானே அங்க உரிமையோட போயிடுவேன். நீங்க போய் படுத்து தூங்குங்கம்மா. சாரு, இத பாரு, நடந்தது சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் மாத்தி சொன்னேன். பெத்த அம்மாவை கண் கலங்க வைக்கிறத விட காயப்படுத்தாம பொய் சொல்றதுல தப்பே இல்லம்மா. சாரிக்கா. சில நேரங்கள்ல பாசமாவும் நடந்துக்கணும், சில நேரங்கள்ல பக்குவமாவும் நடந்துக்கணும். அக்கா, என் மேல ஒண்ணு கோவம் இல்லையே? இல்லம்மா, என் மேல இருந்த பாசத்துல தான் நீ எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியும். நீ போய் தூங்கு போ.